ஹே காய்ஸ். ஸோ கோர் ஜாவா ஃபார் செலினியம் அப்படின்ற சீரீஸில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கேனர் அப்படின்ற பர்டிகுலர் கிளாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கேனர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ். ஸோ அது வந்து ஜாவா டாட் யூட்டில் அப்படின்ற ஒரு பேக்கேஜில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்கேனர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா யூசரோட இன்புட், அதாவது நம்ம கீபோர்ட்லேருந்து ஒரு இன்புட் கொடுப்போம். அந்த குடுத்த இன்புட்ட ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி, அத வச்சு சம் கைண்ட் ஆஃப் எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு தான் வந்து இந்த ஸ்கேனர் கிளாஸ் அப்படின்றது வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்கேனர் கிளாஸுக்குள்ள நம்ம வந்து சிஸ்டம் டாட் இன் அப்படின்ற ஒரு டாட் இன் அப்படின்ற ஒரு மெத்தட கால் பண்ணுவோம் ஃப்ரம் த சிஸ்டம்ஸ் கிளாஸ். ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் மெத்தட் தான் வந்து அந்த இன்புட்ட கிராப் பண்றதுக்கு இங்க யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஸ்கேனர் ஒரு ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர். ஸோ இதுல சிஸ்டம் டாட் இன் அப்படின்ற மெத்தட நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, யூசரோட இன்புட்ட வாங்குறதுக்கு நெறைய வந்து மெத்தட்ஸ் இருக்கு. ஸ்கேனர் அப்படின்ற கிளாஸ்க்குள்ள. ஸோ நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம், ஒவ்வொன்னா ஸ்கேனரோட ஆப்ஜெக்ட் நேம யூஸ் பண்ணி, நம்ம ஒவ்வொரு மெத்தடா வந்து கால் பண்ணி, ஸோ அதோட எக்ஸிகியூஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற மெத்தட நம்ம அந்த ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இது வந்து எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நம்பர் இன்புட்ட நம்ம அ நம்ம கீபோர்ட் மூலியமா குடுக்குறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் வேரியபிள நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஐன்ற வேரியபிள. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இத ரன் பண்ணேன் அப்படின்னா, என்னோட கன்சோல் விண்டோவே வந்து ஓப்பனே ஆவாது. பிகாஸ் நம்ம ஏதாவது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் குடுத்தா தான் இது ஓப்பன் ஆகும். ஸோ அப்ப வந்து நான் சும்மா ஓப்பன் பண்றதுக்காக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் குடுக்குறேன். ஸோ இதுக்குள்ள வந்து என்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கீவர்ட் குடுக்குறேன். ஸோ இப்ப நான் இத ரன் பண்ணும்போது என்ன நடக்கும்? என்னோட கன்சோல் விண்டோ ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிட்டு ஆம் என்னோட இன்புட்க்காக வெயிட் பண்ணும். ஸோ நான் இன்புட் குடுத்ததுக்கப்புறம், நான் குடுத்த இன்புட்ட இந்த ஐன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் பண்ணிட்டு, அந்த ஐன்ற வேரியபிள பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இங்க நான் என்ன இன்புட் குடுக்க போறேனோ, அது வந்து கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ எனக்கு வரப்போற அவுட்புட் வந்து பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ இப்ப வந்து நான் 5555 அப்படின்னு குடுக்குறேன்னா, இந்த இன்புட் நான் குடுக்குறேன். இப்ப நான் என்டர் கீவர்ட் கிளிக் பண்ண உடனே, ஸோ அந்த இன்புட் வந்து இந்த வேரியபிள் கேரி பண்ணி அத வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணுது. ஸோ இப்ப நான் குடுத்த உடனே பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அப்ப இதே மாரி தான் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் பைட், நெக்ஸ்ட் ஷார்ட், நெக்ஸ்ட் ஃப்ளோட், நெக்ஸ்ட் லாங். ஸோ இந்த மாரி மெத்தட்ஸ் நீங்க யூஸ் பண்ணி அதுக்கேத்த வேல்யூஸ வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, ஆ உங்களோட கன்சோல் விண்டோலருந்து அந்த பர்ட்டிகுலர் வேரியபிளுக்கு ஒரு இன்புட்டா நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து சேம் ஒரே ஆ மாரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நான் இதெல்லாம் கவர் பண்ண போறது கிடையாது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 2 மெத்தட் பத்தி இப்ப கொஞ்சம் மெத்தட் பத்தி மட்டும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லைனு நெக்ஸ்ட். இந்த 2 மெத்தட் எதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, 2 மெத்தடுமே வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவ குடுக்குறதுக்கு யூஸ் யூஸ் ஆகுது. ஸோ இதுல நெக்ஸ்ட் அப்டின்ற மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்பேஸ் ஏதாவது இருந்தது அப்டின்னா இக்னோர் பண்ணிடும். நெக்ஸ்ட் லைன் அப்டின்ற மெத்தடு ஸ்பேஸ் இருந்துச்சு அப்டின்னாலும் அக்செப்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட்ன்ற மெத்தட கால் பண்ணி அதோட எக்ஸிகியூஷன் பார்ப்போம். அப்ப எஸ் டாட் நெக்ஸ்ட் அப்டின்ற மெத்தட் நான் கால் பண்றேன். ஸோ அந்த ரிட்டர்ன் டைப் வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கா இருக்கும். ஸோ இப்ப அந்த நெக்ஸ்ட்ன்ற வேரியபிள நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ சேவ் பண்ணிட்டு நான் இத ரன் பண்ண போறேன். ஸோ இப்ப நான் எப்படி இதுல இன்புட் குடுக்க போறேன் அப்படின்னா, ஸ்பேஸோட குடுக்க போறேன். ஸோ ஒரு ஸ்பேஸ் கோட் வித் ஃப்ரேம் அப்படின்னு குடுக்குறேன். குடுத்துட்டு இதோட அவுட்புட் பார்ப்போம். என்டர் கீவர்ட் கிளிக் பண்ண போறேன். ஸோ இங்க பாருங்க, எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸையும் இக்னோர் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸையும் எனக்கு இக்னோர் பண்ணிடுச்சு. விச் மீன்ஸ் எனக்கு இந்த பர்ட்டிகுலர் வேர்டுக்கு அப்புறம் இந்த ஸ்பேஸ கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடுச்சு. ஸோ அதுதான் வந்து டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட்ன்ற கீவேர்ட் அப்படின்றது வந்து ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா இக்னோர் பண்ணும். நெக்ஸ்ட் லைன் அப்படின்ற கீவேர்ட் வந்து ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா அத அக்செப்ட் பண்ணும். இப்ப நம்ம நெக்ஸ்ட் லைன் அப்படின்ற மெத்தட கால் பண்ணி அதோட எக்ஸிகியூஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் லைன் 2மே வந்து நமக்கு ஸ்ட்ரிங் தான் ரிட்டர்ன் டைப் வரும். ஸோ நம்ம அப்படியே ரன் பண்ணி இதோட அவுட்புட் பார்ப்போம். ஸோ அகைன் சேம் இன்புட் தான் இதுக்கும் நான் குடுக்க போறேன். ஸோ ஒரு ஸ்பேஸோட கோட் வித் ஃப்ரேம் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஸோ என்னோட அவுட்புட் பாருங்க. நான் எப்படி குடுத்தனோ அப்படிதான் என்னோட அவுட்புட் வந்திருக்கு.
ஸோ நான் குடுத்த இன்புட்ட இந்த நெக்ஸ்ட்ன்ற வேரியபிள் கேரி பண்ணி அத நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இங்க நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாவா கத்துக்கிறாங்க அப்டின்னா அவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்ததா அத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.